2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உருவாயிருக்குது. அபிஷியலா திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி ஒரு பக்கம் தனித்து விடப்பட்ட தமிழக வெற்றிகர தலைவர் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம். இந்த 3 பேருமே வேட்பாளர் அறிவிக்காத சூழ்நிலை 2026 பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி 117 பெண்கள் 117 ஆண்கள் அதுல ஒரு திருநங்கை என்று 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சு தேர்தல் பரப்புரை தொடங்குறதுக்கு முன்னாடியே, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட போய் டோர் பை டோர் கேன்வாஸ்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இறங்க ஆரம்பிச்சாங்க. கடந்த 15 நாட்களாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு பொதுக்கூட்டங்களை தேர்தலில் எப்படி நாம் தமிழர் கட்சி என்னென்ன கருத்துக்கள் எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் கவனிக்க தொடங்கியது. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்குது. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற தற்சார்பு பொருளாதார கொள்கை, நாம் தமிழர் கட்சி ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு, நாம் தமிழர் கட்சி ஆட்சியில காவல்துறைக்கு பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை, ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில வேலைவாய்ப்பு, ஒவ்வொருடைய காவலுடைய சட்டைப்பையிலும் அந்த பாடி கேம் சொல்லுகிற ஆடையில் பொருத்தக்கூடிய கண்காணிப்பு கருவிகளை பொறுத்துங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் 3ம் இலவசம் என்கிற அந்த அறிவிப்பு வரை எல்லாமே பேசும் பொருளாக மாறியது. அதே போல மக்களரசு.com நாம் தமிழர் இணைய பக்கத்தில் கூடிய அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவு லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு கட்சிகளும் பரிசு பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி இலவசங்களே இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை, கவர்ச்சிகரமான மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களுக்கு அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுத்து, பரிசு பொருட்களை கொடுத்து வாக்கை கவரக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம், இலவசமே இல்லை, இலவசம் கொடுக்க மாட்டேன், இலவசம் வந்தா தடுப்பேன்னு சொல்லி இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள போறாரு அண்ணன் சீமான் அவர்கள்.